ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பச்சை மிளகு செடியை பார்ப்போம். நம்ம வீட்டில் உள்ளதை இது நீல பச்சை மிளகு நீளமாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நீல பச்சை மிளகு, குண்டு பச்சை மிளகு அது பக்கத்துலேயே நிற்கிது. ஆனால் அது காய் காய்ச்சதை யாருமே கவனிக்கலைங்க. அது அவ்வளோ பழுத்து கிடக்கு. இன்றைக்கி பறிச்சிருவோம். இல்லை பழுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அதனால் பறிச்சிருவோம் சொல்லி கொஞ்சம் பறிச்சிட்டேன். மீது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்படி நம்ம தரையில் பிடுங்கி வச்ச பச்சை மிளகுலையும் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. அதையும் பறிச்சுவோம். இதுங்களா பெரிய பெரிய மிளகாவாக இருக்குது. இது குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க. அதையும் பறிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பறிச்சாச்சு. கொஞ்சம் கட்டினோட நல்லா மழைன்னு சொன்னோன்னே எல்லாம் ஃபுல்லாக முளைச்சி நிற்கி. நம்ம வச்சு விட்ட காந்தாரி மிளகு பாருங்கள், அதுலேயும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. பொடி பிஞ்சாக பிடிச்சிருக்கு. இந்த பச்சை மிளகாய் இப்போ தான் பூக்கு. அது என்ன மிளகானே தெரில. ஏன்னா அது பக்கத்தில் நிலக்கடலை ஒன்று தானாக முளைச்சிருந்து அதுவும் பூத்துருக்கு. நிலக்கடலை எப்படி வைக்குன்னு பார்ப்போம். நம்ம பிடிங்கி வச்ச பப்பாளி கரும்பு முறிஞ்சு கிடந்துன்னு சொல்லிட்டு பக்கெட்டில் இருந்து வச்சோம்ல, அது நிறைய கனு முளைச்சி வந்திருக்கு. சோப்பு கீரை பாருங்க, நிறைய விதை இருக்குது. இதை அவ்வளோ பறித்து அப்படின்னா தூவி விட்டுருவாங்க, எங்கேனாலும் முளைச்சிட்டு போட்டுன்ட்டு. அப்படி தான் எனக்கு எப்பவும் நான் தனியாக இதை முளைக்கிறதுக்குன்னே வைக்க மாட்டேன். என்றைக்கும் அப்படி தான். ஏன்னா எனக்கு கீரை மட்டும் நிறையா இருக்குது. இது நம்ம வச்சு விட்ட வெள்ளை ரோஜா, நல்லா தழுவெல்லாம் சூப்பராக இருக்குது. இது லைட் வருவாங்க. இவ்வளோ பிச்சி பூனை கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம பிச்சி, மல்லிகை, நித்திய கல்யாணி 3 பூவுமே இருக்குது இதில். வாங்க சோப்பு கலர் கீரையை பாருங்கள், நிறைய கிடக்கா. இதெல்லாம் அப்படியே பறித்து இப்படி தூவியே விட்ருவீங்க. இதிலே எப்படியும் முளைச்சி கிடக்கட்டும்ன்ட்டு தனியாக ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே இப்போ தான் நாங்கள் யூடியூப்பில் போடனால யாருமே இதை பற்றி கேட்கவே மாட்டாங்க தாங்கன்னு. அதனால் எனக்கு அவ்வளோ கீரை தேவைப்படாதா. அதனால் அவ்வளோத்தையும் இதிலே முளைக்க போட்டுருவேன். இதை முளைச்சி வர அடுத்துல தான் அறுவடை பண்ணிக்கிடுவேன். இதை எதாங்க நடக்கும் எப்பவும். பக்கத்தில் நம்ம கோழி கொண்டு பூ பாருங்க, அழகாக தழுத்து வந்துட்டு நிறைய போருங்க. தும்பியை பாருங்கள், அதுக்கு மேலே நிற்கி பார்த்தீங்களா. நிறைய கோழி கொண்டு மட்டும் ஓடி வந்திருக்கு. இதுலேயே இப்போவுமே விதை பறிக்கிறதுனால பறிக்கலாம். இது அவ்வளோ விதை தானே பாருங்கள். பறிக்கிறதுனால பறிக்கலாம். சரி நம்ம விட்டுருவோம். நிற்கட்டும் சொல்லி விட்டாச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.